ஹாய் நண்பர்களே! இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, திருவண்ணாமலைக்கு தான் வந்திருக்கோம். திருவண்ணாமலை திருவண்ணாமலை கோபுரம் பாருங்க. திருவண்ணாமலை கிட்ட வந்துட்டோம். திருவண்ணாமலை அக்னின்னு சொல்லுவாங்க. பஞ்சபூதங்கள் எல்லாம் அக்னி சலன்னு சொல்லுவாங்க. திருவண்ணாமலை தீபம் எரியுது பாருங்க, விளக்கு. திருவண்ணாமலைக்கு இந்த கோபுரத்துக்கு பின்னாடி தான் மலை இருக்குது, தீபம் ஏற்றுற மலை. இங்கே பாருங்க. அங்கே சிவன் சின்னதாக இருக்க பாருங்க. திருவண்ணாமலை கோயில் உள்ளார வந்துட்டோம் நம்ம. கோபுரம் பாருங்க. திருவண்ணாமலை குளம். திருவண்ணாமலையில் அது பாருங்க, தீபம் ஏற்றுற மலை தெரியுது பாருங்க. திருவண்ணாமலை குளம் தருங்க. அருணகிரிநாதர் பாடல் பெற்ற கோபுரம் பாருங்க. எவ்வளோ அழகாக அந்த காலத்து சிற்பங்கள் பண்ணியிருக்காங்க பாருங்க. இது மூலஸ்தானுக்கு போகிற சைடில் இருக்குது, ரைட் சைடில். மண்டபங்கள். கோயில் உள்ளே வந்துட்டோம் நம்ம. கூட்டமாக தான் இருந்துச்சு. நான் ஒரு வியாழக்கிழமை போயிருந்தேன், செம்ம கூட்டம். பாருங்க, குழந்தை இல்லாதவங்களாம் இதில் கட்டுவாங்க, தொட்டில் வாங்கி கட்டுவாங்க. சிவன் பாருங்க. ஸ்தல சூட்சுமர் சன்னதி. சுப்பிரமணியர், முருகர். கோயில் பக்கத்தில் இருக்குது பாருங்க. கோபுரம் பாருங்க. மணிமண்டபம் பாருங்க. திருவண்ணாமலைக்கு வந்துட்டாங்கன்னா, திருவண்ணாமலை தரிசனம் பண்ணிட்டாங்கன்னா கோடி புண்ணியம், கோடி கோடி புண்ணியம். அங்கே தான் விநாயகர் கோயில் இருக்குது, பக்கத்துலேயே குளம் இருக்குது. இங்கே நந்தி தேவர் இருக்கார். பக்கத்துலேயே விநாயகர் இருக்கார். விநாயகர் மணிமண்டபம் பாருங்க. நந்தீஸ்வரர் அங்கே இருக்கார்.